Hello students, already 10th standard mathematics important questions, model question paper எல்லாமே அப்பமே இருந்தேன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் நேற்று போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் தயவு செஞ்சு இது வரைக்கும் நான் லீவ் நிறையா விட்டாங்க, கொஷின் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. பட் ஸ்டில் வந்து 5 மார்க்கில் ஒரு 10 5 மார்க்கில் கம்பல்சரி வந்து 8 5 மார்க்கு 9 5 மார்க்கு அட்டன் பண்ண முடியும் உங்களால். இப்போ நான் சொல்கிற 5 மார்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸும் நான் ஒரு சில மெத்தட் சொல்கிறேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது போக இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷுவராக உங்களால் மேக்ஸில் வந்து 100க்கு ஒரு 70+ 80+ வந்து இந்த ஒரே ஒரு இப்போ ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எக்ஸாம், இதை மட்டும் நான் சொல்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்க. அதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் ஆகும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராகவே உங்களால் 70 to 80 மார்க்குக்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 2 மாடல் கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 மாடல் கொஷின் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து வரும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்னென்ன கொஷின் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி நம்ம வந்து இங்கிலீஷுக்கு ஒரு கைடு கொடுத்துருந்தோம், ஸோ அதுலேருந்து எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு அப்படியே எக்ஸாமில் வந்து இருந்துச்சு. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு அதே மாதிரி சயின்ஸுக்கும் ஒரு கைடு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற சயின்ஸ் கம்ப்ளீட் எல்லா யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கீ ஆன்சரோடே கொடுத்துருப்பேன். நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னா அதில் ஆன்சர் டீட்டெயில்டாகவும் இருக்கும். கீ ஆன்சரோட வேணும் அப்படின்னா கீழே பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு கொஷினுக்குமே கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸை மெமரி பண்ணி நீங்கள் எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கீ ஆன்சரோட ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்கு கொஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொஷினுக்குமே 4லேருந்து 5 பாயிண்ட், 4லேருந்து 5 பாயிண்ட் ஈஸியாக அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்லேயே, ஓகேவா? ஸோ 4 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர். அதே மாதிரி 7 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அது போக இந்த கைடில் இன்னொன்று நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், 26 பக்கம். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2022, 23, 24 இந்த 3 வருஷத்தோடைய பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோடய நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுவும் கீ ஆன்சரோடய கொடுத்துருப்பேன், பப்ளிக் கவர்மெண்ட் கீ ஆன்சர் மாதிரியே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எல்லாமே சேர்த்து ஒரு 100 பேஜஸ் வரும் இந்த பிடிஎஃப். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 199 ரூபாய். பட் மேக்ஸ் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிடிஎஃப் வாங்குறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வெறும் 150 ரூபாய் தான். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் சயின்ஸு கைடு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நேம் ரெஜிஸ்டர் பண்ணி அதிலே QR கோடு இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் ஆயிரும். அதில் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுவேன். ஷுவராக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கைடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அகைன் சொல்கிறேன், 200 ரூபாய் கைடு மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு ஸோ 150 ரூபாய் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஷின் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் 5 மார்க் எடுத்தோன்னே சொல்லிடுறேன், ஓகேவா? 5 மார்க்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆர்டர் பேர், ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப், இந்த டைப் ஒன்று. இன்னொன்று வந்து இதே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f(2), f(3) வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லுவாங்களா அது. பட் அதில் இந்த டைப் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டைப்லேருந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த A × B யூனியன் C அந்த மாதிரி இருக்குல்ல அது ஒன்று. அப்புறம் காம்போசிஷன் டைப்பு F காம்போசிஷன், G காம்போசிஷன், H, இது இந்த 4 டைப்லேருந்து 2 வந்துடும். தயவு செஞ்சு ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த 4 டைப்பை போயிடுங்க, 10 மார்க் இப்போயே வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்னு பார்த்தீங்கன்னா அந்த 5+55 555 இருக்குல்ல, ஸோ இந்த டைப்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் த இது அந்த GCD LCM ஃபைன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வந்து உங்களுக்கு அந்த ரேகா ஹேஸ் 16 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம், கம்பல்சரி கொஷின் செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய தடவை அதான் கம்பல்சரி கொஷின் ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் செகண்ட் யூனிட்டில் வந்து உங்களுக்கு அந்த டிவிசபிள் பை 7, 6 அந்த பிட்வீன் த நம்பர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டைப் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ 11 ஸ்கொயர்ட் + 12 ஸ்கொயர்டு இல்லை 11 கியூப் + 12 கியூப் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோடைய ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ். ஸ்கொயர்ட்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? n ×
n+1 into 2n+1 divided by 6 கியூப்னா n into n+1 divided by 2 the whole squared. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு இது ஓகேங்களா. ஸோ அந்த டைப்லேருந்து பார்த்துக்கங்க. இதிலேருந்து 1 அல்லது 2 கொஷின் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக 3 கொஷின் இல்லை 4 கொஷின், அது செகண்ட் யூனிட்டில் எத்தனை கேட்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. பட் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். 15லேருந்து 20 மார்க் நீங்கள் 2 யூனிட். இதே 3வது யூனிட்டில் நான் சொல்கிற 2 டைப்பு. ஒன்று வந்து இந்த இருக்குது பாருங்கள் மேட்ரிக்ஸு, எங்கடா மேட்ரிக்ஸ் இருக்கா, ஒன்று ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஏ கொடுத்துட்டு அந்த 0 மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்கல்ல, ஸோ ஒரு ஐடென்டிட்டி மாதிரி கொடுத்து, ஸோ அந்தது. ஸோ இந்த 2 டைப் தான். அணிகள்லேருந்து ஒன்று கம்பல்சரி வந்துடும் 5 மார்க்கு. அப்புறம் வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்டு, ஒன்று வந்து டேரெக்டாக ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறது, இல்லை அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அதை கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. ஸோ வர்க்கமூலம் கம்பல்சரி வரும் ஓகேவா. ஸோ அது ஒரு 2 இது. இல்லை அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. இது ஒரு 3 வேரியபிள் ஈக்குவேஷனா, ஸோ இந்த இது சால்வ் பண்ணுறது வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த 3 படிச்சிங்கன்னா 2 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து கேட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மொத்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை படிக்கிறதுலேயும் உங்களுக்கு 5 5 மார்க் 25 மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் தியரம், தேல்ஸு பித்தாகரஸ் ஆங்கிள் பைசெக்டர். தேல்ஸு பித்தாகரஸை மட்டும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதிலே கான்கரண்ட் தியரம் இருக்கும், முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ நீ இப்போதைக்கு லாஸ்ட் மினிட்ல தேல்ஸ் அண்ட் பித்தாகரஸ் படிச்சுங்க. கம்பல்சரி ஒன்று வந்துருச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு 6 5 மார்க் 30 மார்க் கிட்ட வந்துடும். அப்புறம் நாற்கரத்தின் பரப்பு குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இது ஒரு 7 5 மார்க்கு. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுளெட்டு ப்ராடக்ட்டு இல்லை ஏ யூனியன் பி யூனியன் சி அந்த இது. ஸோ அந்த அடிஷன் தியரமான ப்ராபபிலிட்டி அதை வச்சு வரது கேட்பாங்க. ப்ராபபிலிட்டியில் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் ப்ராபபிலிட்டி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதான் சொன்னேன் 8 5 மார்க் கம்பல்சரி உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே ஓகேவா. ஸோ இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்கன்னா இந்த 7th யூனிட்டில் வந்து ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள், இந்த லைட் ஹவுஸ் கொஸ்டின், அப்புறம் 2 ஷிப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வரும்னு சொல்லி இந்த டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வர 5 மார்க்கில் வந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ ஈஸியாக 9 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. இந்த கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்குங்கிறப்ப இந்த 28 டைப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய வால்யூம்ஸ் ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சீக்கன் தீட்டா சைன் தீட்டா இருக்குதுல்ல, ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐடென்டிட்டி ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி கொடுத்து சால்வ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 3rd யூனிட்டில் வந்து அந்த ரூட்ஸு சம் அண்டு ப்ராடக்ட் ஃபைன் பண்ணுறது, இல்லை சம் அண்டு ப்ராடக்ட் ஃபைன் கொடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி இந்த காம்போசிஷன் வந்து ஈக்குவலுங்கிறப்ப கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது, இல்லை காம்போசிஷனு அப்புறம் ஏ கிராஸ் பி இல்லாட்டி பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏபி வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஸோ அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இத்தனாவது டேர்ம் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் இந்த இருக்குது பாருங்கள். நேச்சர் ஆஃப் ரூட்டுங்கிறது டிஸ்கிரிமினன்ட் வந்து கண்டுபிடிப்பீங்க. b² = -4 இது b² - 4ac d = b² - 4ac கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன, இதே கிரேட்டர் தென் 0னா என்ன, லெஸ் தென் 0னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கிரேட்டர் தென் 0னா ரியல் ரூட்ஸ் அண்ட் டிஸ்டிங் ரூட்ஸாக இருக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்யூஷன், ரெண்டுமே சேம்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இந்த ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இந்த டைப்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா. மென்சுரேஷனில் ஃபார்முலா எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஈஸியாக இருந்துச்சுன்னா 2மே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுதான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் மினிட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வேணும்னா இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் கைடு வேணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண கைடு. ஸோ 2-3 டேஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.